ஸோ உங்களுக்கான முதல் IBBS PO லெவல் கொஸ்டின், மிஸ்ஸிங் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். மிஸ்ஸிங்னு சொல்லலாம், ஃபில்லப்னு சொல்லலாம், எப்படினாலும் சொல்லலாம். சரிங்களா? சரி மக்களே, நானே சால்வ் பண்ணுறேன், கவனிங்க. ஃபஸ்ட்டு இதை நார்மல் சம் மாதிரியே சால்வ் பண்ணிடலாம். இந்த டேஷ் எல்லாம் பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. சரிங்களா? நார்மல் சம் மாதிரியே அதை சால்வ் பண்ணலாம். அதுதான் இதோட ட்ரிக்கே. சரிங்களா? பாசிபிள் நிறையா போயிருக்குமே. இதுதான் ஆன்சரு. ஒருவேளை முடிச்சிருந்தா பார்த்துக்குங்க. பாசிபிள் தான் எக்கச்சக்கமாக போன மாதிரி உங்களுக்கு இருக்கும். சால்வ் பண்ணுற கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறான், பிஎன்பியோட தேர்ட் லெஃப்ட்ல அனூப்புன்னு சொல்கிறான். இதில் கான்சென்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். ஒரு இடத்துல பிழையா வாஸ்து லைட்டா மாத்தி போட்டாலுமே சால்வ் பண்ண எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். நம்ம பண்ற மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா, ஏதாவது ஒரு இதுல கான்சென்ட்ரேஷனா ரீட் பண்ணி போடாம தேர்ட் லெஃப்ட தேர்ட் ரைட்டா போடுவோம், இல்ல செகண்ட் லெஃப்டா மாத்தி போட்டு ஃபுல் பாசிபிளுமே கொலாப்ஸ் ஆயிரும். அப்படி பண்ணக்கூடாது. பொறுமையா எக்ஸாம்லயுமே பொறுமையா ரீட் பண்ணி சால்வ் பண்ணுங்க. பிஎன்பியோட தேர்ட் லெஃப்ட்ல அனுப்பு. ஒரே ஒரு நிமிஷம் மக்களே, எப்படி இது அமுக்குறதுன்னு தெரியல. ஒரே நிமிஷம் கவனிங்க. பொறுமையா நான் சால்வ் பண்றேன், பாருங்க. பிஎன்பியோட தேர்ட் லெஃப்ட்ல அனுப்பு போட்டாச்சா? அடுத்து என்ன சொல்றாங்க, பிஎன்பி டெல்லி ஜெய்ப்பூர் வராதான். ஓகே, பிஎன்பிக்கு டெல்லி ஜெய்ப்பூர் வராது. அடுத்து என்ன சொல்றான், வாரணாசியும் பிஎன்பியும் டுகெதர்ல உட்காந்துருக்காங்களாம். ஸோ நான் என்ன செய்யறேன், ஃபர்ஸ்ட் வாரணாசி இங்கிட்டு போடுறேன். இன்னொரு பாசிபிள் பிஎன்பி இங்கே போட்டு வாரணாசி இங்கிட்டு போடுறேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அனுப்பு. ஓகேவா? கிளியர் எல்லாத்துக்குமே? ஸோ அடுத்து என்ன சொல்றான், 2% சிட் பிட்வீன் வாரணாசி அண்ட் ஸ்ரேயா. ஸ்ரேயா ஒர்க்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்றனா அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. சரியா? வாரணாசிக்கு 2 விட்டு இங்க ஸ்ரேயா. இன்னொரு பாசிபிள் வாரணாசிக்கு 2 விட்டு இங்கே ஸ்ரேயா. சரியா? இங்கே பிஎன்பி, இங்கே அனூப். அதே மாதிரி தான் இங்கேயும் பிஎன்பி வாரணாசி, இங்கே அனூப். இதில் பார்த்தீங்கன்னா வாரணாசி இங்கே இருக்கா, 2 விட்டு இந்த இடத்துல ஸ்ரேயா. வாரணாசி இங்கே இருக்கா, 2 விட்டு இந்த இடத்துல ஸ்ரேயா. போட்டாச்சா? அடுத்து என்ன போடுறான்னு பாருங்க. ஹரி who works in ICICI neither adjacent to Anup nor Shreya. ICICI second to the left of one who works in BOE. BOE facing Patna. Patna நித்யாவோட செகண்ட் லெஃப்ட் பாட்னா. ஸோ நான் பாட்னாவோட செகண்ட் ரைட் நித்யா அப்படின்னு நான் மாற்றி பார்த்துக்கிறேன். சரிங்களா? ஒன்றுமே இல்லை மக்களே. என்ன சொல்கிறாங்க தெரியுமா, ஐசிஐசி இருக்கான்ல அது ஹரி, அதோட செகண்ட் லெஃப்ட் பிஓஇ, பிஓஇக்கு ஆப்போசிட் பாட்னா, நித்யாவோட செகண்ட் லெஃப்ட் பாட்னா. இப்படி சொல்கிறாங்க. சரியா? இப்போ நான் எப்படி அதை ஃபில் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். மொத்தமாக அட் அ டைமில் உட்கார வைக்க போகிறேன். ஆனால் ஹரி ஐசிஐசி பார்த்தீங்கன்னா அனுப் கிட்ட ஸ்ரேயா கிட்ட வரக்கூடாது. ஸோ இங்கே ஹரி வரமாட்டான், இங்கேயும் ஹரி வரமாட்டான். இங்கே பார்த்தீங்கன்னா ஹரி வரமாட்டான். இந்த பிளேஸு, இந்த பிளேஸு, இந்த பிளேஸு. ஹரி ஐசிஐசிஐ எடுத்தா செகண்ட் லெஃப்ட்ல பிஓஇ, ஆப்போசிட்ல பாட்னா, பாட்னாவோட செகண்ட் ரைட்ல நித்யா. அதாவது நித்யாவோட செகண்ட் லைஃப்ல பாட்னான்னு சொன்னாலும் பாட்னாவோட செகண்ட் ரைட்ல நித்யான்னு சொன்னாலும் சேம் தான். சரியா? நான் அப்படி பார்த்துடுறேன். இங்க வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல ஹரி ஐசிஐசி வச்சேன்னா செகண்ட் லெஃப்ட் பிஓஐ, ஆப்போசிட்ல பாட்னா, பாட்னாவோட செகண்ட் ரைட் நித்யா வரல. சரியா? இந்த இடத்துல ஹரி ஐசிஐசி வச்சேன்னா செகண்ட் லெஃப்ட் பிஓஐ உட்காராது. ஸோ இந்த ஒரு இடத்துல தான் ஹரி ஐசிஐசிஐ, இதோட செகண்ட் லெஃப்ட் இங்க பிஓஐ, ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா பாட்னா, பாட்னாவோட செகண்ட் ரைட்டு நித்யா. இதே வேலையை தான் நம்ம போய் இங்கேயும் பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அனூப் கிட்டையும் ஸ்ரேயா கிட்டையும் வராது அப்படின்ட்டாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும்தான் வருமா? கரெக்டா? ஏன்னா இங்கே பிஎன்பி இருக்கு. ஸோ இங்க ஹரி ஐசிஐசிஐ, செகண்ட் லெஃப்ட் இங்க பிஓஐ,
ஆப்போசிட்ல பாட்னா, பாட்னாக்கு செகண்ட் ரைட்டு நித்யா. கிளியரா புரிஞ்ச எல்லாத்துக்குமே இது வரைக்கும்? அப்படியே அந்த மொத்தமா இப்ப ஹரி ஐசிஐசி வச்சு நிறைய க்ளூ ஜாயின் ஆயிருக்கு, எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி ஒன்னா சால்வ் பண்றேன். இப்ப இங்கேயும் ஹரி ஐசிஐசி வராது, இங்கேயும் ஹரி ஐசிஐசி வராது, இந்த இடத்துலயும் ஹரி ஐசிஐசி வராது. ஏன்னா ஹரி ஐசிஐசியோட செகண்ட் லெஃப்ட் பிஓஐ பொண்ணு இங்க பிஎன்பி இருக்கு. அப்போ ஒன்னு வாரணாசி இல்லைன்னா இந்த பிளேஸ். இங்க ஹரி ஐசிஐசி போட்டா செகண்ட் லெஃப்ட் பிஓஐ, ஆப்போசிட்ல பாட்னா போட முடியாது, வாரணாசி இருக்கு. அப்ப நான் என்ன செய்யறேன், இந்த இடத்துல ஹரி ஐசிஐ போடுறேன். இங்க செகண்ட் லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா பிஓஐ, ஆப்போசிட்ல பாட்னா, செகண்ட் ரைட் நித்யா வராது, இந்த பாசிபிள் கேன்சல். கிளியரா? அதாவது எங்க நான் உட்கார வச்சாலும் எனக்கு ஒரு இடம் ஸ்டக் ஆகுது. கடைசியா ஹரி ஐசிஐசியை வாரணாசியில உட்கார வச்சேன்னா என்னால செகண்ட் லெஃப்ட் பிஓஐ போட முடியும், பாட்டா போட முடியும். ஆனா செகண்ட் ரைட் பாத்தீங்கன்னா நித்யா போட முடியாது. சரிங்களா? சோ இந்த பாசிபிள் கேன்சல். இதுக்கு வர இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அனுப்பு ஸ்ரேயா கிட்ட வராதா, இந்த இடத்துல ஹரி ஐசிஐ போட்டா செகண்ட் லெஃப்ட் பிஓஐ, ஆப்போசிட்ல பாட்னா, செகண்ட் ரைட் நித்யா போட முடியல. சோ வாரணாசிலையும் வரல ஹரி ஐசிஐசி. இந்த இடத்துல ஹரி ஐசிஐசி போட முடியுமா? முடியாது. ஏன்னா இங்க ஹரி ஐசிஐசி போட்டேன்னா செகண்ட் லெஃப்டான இந்த இடத்துல பிஎன்பி இருக்கான், பிஓஐ போட முடியாது. ஸோ இங்கே தான் ஹரி ஐசிஐசிஐ. செகண்ட் லெஃப்ட் பார்த்தீங்கன்னா வாரணாசியா, இங்கே பிஓஐ, ஆப்போசிட்ல பாட்னா, பாட்னாக்கு செகண்ட் ரைட் நித்யா. சரியா? இப்ப அடுத்து என்ன சொல்லுவாங்க, பிஓபிக்கு 2 பிளேசஸ் அவைல மோகித், மோகித்துக்கு ஆப்போசிட்ல பூனே, பிஓபியும் ஹரியும் சிட்ஸ் டுகெதர். ஸோ இப்போ நான் என்ன செய்யறேன்னு பாருங்க, பிஓபியும் ஹரியும் பக்கத்தில் இருக்காங்களா, ஹரியா இந்த இடத்துல பிஓபி போட்டுறேன். சரியா? இங்க ஹரியா இந்த இடத்துல பிஓபி போட்டுறேன். இந்த இடத்துல ஹரியா, இந்த இடத்துல ஒரு பிஓபி போடுறேன். இன்னொரு பாசிபிள் போய் இங்கே பிஓபி போடுறேன். அதாவது இதுக்கே இன்னொரு பாசிபிள், அதை ஃபில் பண்ணிடுறேன். இருங்க. பிஓ சம்மு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கான்சன்ட்ரேஷனாக சால்வ் பண்ணணும், பார்த்தோன்னே ஓடிடக்கூடாது, ஆபத்தான செயல் அது. இங்கே வாரணாசி பிஓஐ, வாரணாசி பிஓஐ, இங்கே நித்யா, இந்த இடத்துல ஸ்ரேயா, இங்கே அனுப் பாட்னா. ஸோ இங்கே பிஓபி போட்டோமா, பிஓபில இருந்து 2 பிளேசஸ் அவையில யார் இருக்கா, மோகித் இருக்கா. மோகித் அனுப் டஸ் நாட் சிட் டுகெதர். நல்லா கவனிங்க இந்த இடத்த, பிஓபில இருந்து 2 பிளேஸ் அவையில மோகித் தான், அனுப் கிட்ட வரமாட்டான். அப்ப இங்கதான் மோகித்து, மோகித்துக்கு ஆப்போசிட்ல பூனே. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிஓபிக்கு 1 பிளேஸ் அவே, 2 பிளேஸ் அவே, இங்க வந்து அனுப்பு கிட்ட வரமாட்டான் அவன் மோகித்து. அப்ப இங்க மோகித்து, ஆப்போசிட்ல பூனே. இங்க வந்தோம்னா பிஓபி இங்க இருக்கானா, 1 2 விட்டு போட முடியாது. இங்க பாத்தீங்கன்னா மோகித்து, இங்க பூனே. இதுல பார்த்தோம்னா இந்த இடத்துல நான் மோகித் போட முடியாது, இங்க மோகித், இங்க பாத்தீங்கன்னா வந்து பூனே. கிளியரா? க்ளூ சொல்லி சொல்லி தான் ஃபில் பண்றேன். எதுவும் குழப்புச்சுன்னா அப்பயே கமெண்ட் போட ஆரம்பிச்சிருங்க. நீங்க நல்லா கவனிச்சுக்கிட்டனாலதான் கமெண்ட் வரலன்னு எனக்கு வந்து புரியுது. புரியுதா? ஸோ பிஓபில இருந்து 2 பிளேசஸ் அவே மோகித். உங்களுக்கு 2 பாசிபிள் வரும், ஒரு பிளேஸ் வந்து அனுப் கிட்டே வரும், அனுப்பு மோகித் பக்கத்துல வராதுன்ட்டாங்க. அதனால டைரக்டாவே நீங்க அந்த பாசிபிள் போகாமே டக்கு டக்குன்னு 2 பிளேசஸ் அவையில மோகித்தை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். மோகித்துக்கு ஆப்போசிட்ல பூனே. அடுத்து என்ன சொல்றாங்க, ஹெச்டிஎஃப்சியோட 3rd ரைட் ஸ்வேதா. ஹெச்டிஎஃப்சி பாத்தீங்கன்னா பாட்னா பூனே வராதுன்னு சொல்லிட்டான். ஓகேயா? இப்ப இங்க கவனிங்க, இப்ப பேங்க் ஃபில் ஆனதெல்லாம் விட்டுருங்க, பிஓபி, பிஓஐ, ஐசிஐசிஐ, பிஎன்பி எல்லாம் விட்டுருங்க. இந்த பாட்னா சைடு போனேன்னா நான் இப்ப இந்த இடத்துல ஹெச்டிஎஃப்சி வச்சேன்னா 3rd ரைட் ஸ்வேதா வராது. இங்க ஹெச்டிஎஃப்சி வச்சேன்னா
தேர்ட் ரைட் ஸ்வேதா வராது. இங்கே ஹெச்டிஎஃப்சி வச்சேன்னா தேர்ட் ரைட் ஸ்வேதா வரும். இங்கே ஹெச்டிஎஃப்சி வச்சேன்னா தேர்ட் ரைட் ஸ்வேதா வரும். ஆனால் பாட்னாக்கும் பூனேக்கும் ஹெச்டிஎஃப்சி வரக்கூடாதுன்னு இருக்காங்க. கரெக்டா? ஹெச்டிஎஃப்சி நெய்தர் பாட்னா ஆர் பூனே. ஓகேவா? ஸோ பாட்னாக்கும் பூனேக்கும் வரக்கூடாதுன்னு இருக்காங்க. இங்கே ஹெச்டிஎஃப்சி போட்டோம்னா எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன வரும்? பூனே வரும். நித்யாக்கு ஹெச்டிஎஃப்சி ஃபஸ்ட்டு வரலாமா? ஒரு நிமிஷம் இருங்க, பார்த்துருவோம். ஹெச்டிஎஃப்சி பூனே பாட்னா வராது. ஹெச்டிஎஃப்சியோட தேர்ட் ரைட் ஸ்வேதா. ஓகேயா? ஓகே. ஸோ இப்போ இங்கே என்ன செய்கிறோம்? ஹெச்டிஎஃப்சி எடுக்கிறோம். இங்கே ஸ்வேதா. இங்கிட்டு வந்தோம்னா ஹெச்டிஎஃப்சி ஸ்வேதா, ஹெச்டிஎஃப்சி ஸ்வேதா, ஹெச்டிஎஃப்சி இங்கே வரக்கூடாது. இங்கே ஹெச்டிஎஃப்சி எடுத்தோம்னா ஸ்வேதா, இங்கே ஹெச்டிஎஃப்சி எடுத்தோம்னா ஸ்வேதா வரும். ஓகே, இங்கே ஹெச்டிஎஃப்சி எடுக்கிறோம். இந்த இடத்துல தேர்ட் ரைட்டில் ஸ்வேதா. அடுத்து இங்கிட்டு வரோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்க இடத்துல எடுக்க முடியாதா? இங்கே எடுக்க முடியாது, இங்கே எடுக்க முடியாது, இங்கே எடுக்க முடியாது, இங்கே எடுக்க முடியாது. ஹெச்டிஎஃப்சி இங்கே எடுத்தோம்னா தேர்ட் ரைட்டு 1 2 3 ஸ்வேதா பிஎன்பிக்கு வருது. ஹெச்டிஎஃப்சி பாட்னாவில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், தெரியாமங்க பார்த்துட்டேன். பூனேலே எடுக்கக்கூடாது. நித்யாவுக்கு மட்டும்தான் ஹெச்டிஎஃப்சி எடுக்கிற மாதிரி இருக்குது. கரெக்டாக? இங்கே மோகித்தில் வந்து ஹெச்டிஎஃப்சி நம்மளால் எடுக்க முடியலை. ஏன்னா எடுத்தால் தேர்ட் ரைட்டில் ஸ்வேதா உட்கார வைக்க முடியல. ஸோ இங்கே ஹெச்டிஎஃப்சி, ஆனால் இங்கே எடுக்க உட்கார வைக்க முடியாதே. ஏன்னா தேர்ட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா மோகித் இருக்காரே, ஸ்வேதா வராதே. அப்போ இந்த பாசிபிளே நமக்கு கேன்சல் ஆகுதா மக்களே? இந்த பாசிபிளே கேன்சல் ஆகுது நமக்கு. சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல எங்கேயுமே நான் ஹெச்டிஎஃப்சி எடுக்க முடியல. எடுத்தாலுமே தேர்ட் ரைட் ஸ்வேதா உட்கார வைக்க முடியல. இந்த பாசிபிள் கேன்சல். சரியா? இப்போ இதில் பார்த்தோம்னா வந்து ஹெச்டிஎஃப்சி வராது, ஹெச்டிஎஃப்சி வராது, ஹெச்டிஎஃப்சி வராது, ஹெச்டிஎஃப்சி வராது. இங்கே பூனேக்கும் பாட்னாக்கு ஹெச்டிஎஃப்சி எடுக்க முடியாது, சேயாக்கு வராது. கடைசி இந்த ஒரு இடம் தான் ஹெச்டிஎஃப்சி. சரியா? ஹெச்டிஎஃப்சியோட தேர்ட் ரைட் ஸ்வேதா. பிஓபி தான் ஸ்வேதா வராங்க. சரியா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பாயல். பாயல் பார்த்தீங்கன்னா மோகித் கிட்டையும் நித்யா கிட்டையும் வரக்கூடாது. பாயல் வந்து யூபிஐயோட இமிடியேட் லெஃப்ட், பாயல் ஒர்க்கிங் சிபிஐ, ஆப்போசிட் சென்னை. எவ்வளோ விஷயம்! நல்லா கவனிங்க மக்கள், இந்த இடத்த நல்லா கவனிச்சிங்க. இந்த பாசிபிலிட்டி கேன்சல் ஆயிடுச்சு, இது கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ 3 தான் இருக்குது. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா பாயல் வந்து மக்களை ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறனால பேனா எழுத மாட்டேங்குது. பாயல் பார்த்தீங்கன்னா வந்து சிபிஐயா, அதுக்கு ஆப்போசிட்டில் சென்னை வரணுமா. பாயல் பார்த்தீங்கன்னா வந்து மோகித் கிட்டையும் நித்யா கிட்டையும் வரக்கூடாதான். இப்போ பாருங்க நல்லா, இதில் போகிற நித்யா கிட்ட பாயல் வரக்கூடாது, மோகித் கிட்டையும் வரக்கூடாது. அப்போ இந்த ஃபுல் பிளேஸில் வந்து பாயல் எனக்கு உட்காராது. அப்போ இந்த இடத்துல என்னால் பாயல் போட முடியாது. நல்லா கவனிங்க, மோகித் கிட்டையும் வரக்கூடாதான், நித்யா கிட்டையும் வரக்கூடாதான். இந்த 2 பிளேஸில் என்னால் பாயல் பிளேஸ் பண்ண முடியாது. பாசிபிலிட்டி கேன்சல். இங்கே வரேன். இப்போ மோகித் கிட்ட ஃபுல்லு வரக்கூடாது, நித்யா கிட்ட ஃபுல்லு வரக்கூடாதுன்னா என்னால் இந்த 2 இடத்துல பாயல் பிளேஸ் பண்ண முடியாது. அனூப் அண்ட் ஸ்வேதா இருக்காங்க. இந்த பாசிபிள் கேன்சல். இங்கே வர நித்யா கிட்ட வரக்கூடாதான், மோகித் கிட்ட வரக்கூடாதான். பெண்டிங் இருக்க ஒரே ஒரு பிளேஸ் பாயல் பூனேல தான் போட முடியும், வேற இடத்துலயே வராது. எல்லா பாசிபிளுமே கேன்சல் பண்ணிட்டேன். இந்த பாயல் அப்படின்ற க்ளூ வச்சு இந்த பாசிபிள் 2ஐயும் கேன்சல் பண்ணிட்டேன். பாயல் பார்த்தீங்கன்னா சிபிஐ பூனே போட்டோம்னா பாட்னா தான் யூபிஐ. ஏன்னா யூபிஐயோட இமிடியேட் லெஃப்ட் தான் பாயல். ஸோ யூபிஐ இந்த இடத்துல வரும். பாயல் ஃபேசஸ் சென்னை. ஸோ பிஎன்பி மோகித் சென்னை. ஓகேயா? இப்போ அடுத்து என்ன சொல்றாங்க? எஸ்பிஐ சிட் அட்ஜசன்ட் டு ஜெய்ப்பூர்.
ஸோ எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் கிட்ட வருமா. எல்லா இடத்துலையும் எனக்கு ஊர் ஃபில் ஆயிருச்சா, இங்கே ஜெய்ப்பூர் போட்டால் எஸ்பிஐ போட முடியாது. அப்போ இந்த இடம் தான் ஸ்ரேயா தான் எனக்கு எஸ்பிஐ, சரியா? நித்யா தான் எனக்கு ஜெய்ப்பூர். நான் பேங்க் எஸ்பிஐ இந்த ஒரு இடத்துல தான் ஃபில் பண்ண முடியும், அங்கே மட்டும்தான் ப்ரொஃபஷன் ஃப்ரீயாக இருக்கு. ஸோ அங்கே எஸ்பிஐ போட்டால் இங்கே தான் ஜெய்ப்பூர். இப்போ ஜெய்ப்பூர் டஸ் நாட் சிட் அட்ஜசன்ட் டு லக்னோவா. நல்லா கவனிங்க, ஜெய்ப்பூர் கிட்ட லக்னோ வராதுன்னா ஒரே ஒரு இடம் பார்த்தீங்கன்னா வந்து எங்க போடலாம் லக்னோவை, ஹரி ஐசிஐசிக்கு லக்னோ போடலாம், இல்லாட்டி பிஓபி ஸ்வேதாக்கு லக்னோ போடலாம், பிஓபி வாரணாசி. மோகித்து ஃபில் பண்ணியாச்சு. கரெக்டாக தான் போட்டிருக்கேனா ஏன் மக்களே? ஹரி ஐசிஐசிக்கு லக்னோ போகலாம், பிஓபி ஸ்வேதா, ரெண்டு இடத்துலையுமே லக்னோ வருது. வேற என்ன இருக்கு? எதை மிஸ் பண்ணியிருக்கேன்? பிஓபி ஸ்வேதா, ஐசிஐசி, பிஓஐ, பூனே பாட்னா எல்லாம் போட்டாச்சு. சென்னை பாயில் பேஸ், பூனே பாட்னாலாம் ஃபில் ஆயிடுச்சா? பாட்னா பூனே ஃபில் ஆயிடுச்சு. ராஞ்சி க்ளூ இருக்கா? அதை பார்க்காம விட்டோம் பார்த்தீங்களா? ராஞ்சி க்ளூ இங்கே பாருங்களேன். ராஞ்சியோட செகண்ட் லெஃப்ட் ரோஹித், சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா ரோஹித் என்னால் எங்கே ஃபில் பண்ண முடியும்? இந்த ஒரு இடத்துல தான் ஃபில்அப் பண்ண முடியும், ஏன்னா எல்லா இடத்துலையுமே பேர் ஃபில் ஆயிடுச்சு. அப்போ வாரணாசி இருக்க இடத்துல தான் ரோஹித் என்னால் ஃபில் பண்ண முடியும். அப்போ ஹரி ஐசிஐசி தான் பார்த்தீங்கன்னா வந்து ராஞ்சி. இந்த க்ளூவை பார்க்காதனால கன்ஃபியூஸ் ஆகிட்டோம், புரியுதா? ராஞ்சி ரோஹித்தை ஃபில் பண்ணி தான் கன்ஃபியூஷன் வந்திருக்காது. ஸோ ரோஹித்தையும் ராஞ்சியும் ஃபில் பண்ணியாச்சு. அப்ப ஜெய்ப்பூர் கிட்ட லக்னோ வரக்கூடாதுன்னா பிஓபி ஸ்வேதா தான் பார்த்தீங்கன்னா லக்னோ, சரியா? பெண்டிங் உள்ள டெல்லி ஸ்ரேயாக்கு வந்துடும். ஸ்ரேயா தான் எஸ்பிஐ, டெல்லி முடிஞ்சு. ஸோ ரோஹித் அண்ட் ராஞ்சி க்ளூ பார்த்துட்டோம். ஸோ சம் ஈஸியாக முடிஞ்சிருச்சு. சம் புரிஞ்சா மக்களே? இது பார்த்தீங்கன்னா குழம்புற மாதிரி இருக்கும், குழம்பாத மாதிரியும் இருக்கும். நம்ம என்ன செய்யணும்? திரும்ப ஒரு தடவை தனியாக போய் நம்ம எடுத்து சால்வ் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ அவன் யார் யாருக்கு பிராக்கெட் கேட்டிருந்தாலும் இப்போ போய் பாருங்க. ஸ்ரேயா ஒர்க்ஸ் இன் எஸ்பிஐ ஃபில் பண்ணிக்கங்க, இதுதான் ஃபில்லப். நித்யா நித்யா எங்க விசிட் பண்றா? ஜெய்ப்பூர், ஃபில் பண்ணிக்கங்க வந்து, இதுதான் ஃபில்லப் பேஸ்டு சீட்டிங். அடுத்து ஹச்டி இது ஸ்வேதா ஒர்க்ஸ் இன் எங்க? ஸ்வேதா ஒர்க்ஸ் இன் லக்னோ, பிஓபி, சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா வந்து யாரு சொல்றாங்க? ரோஹித் எங்க விசிட் பண்றாப்ல? ரோஹித் பாத்தீங்கன்னா வாரணாசி விசிட் பண்றாப்ல. அவ்வளவுதான் மக்களே. இப்படி ஃபில் பண்ணீங்கன்னா சம்மு முடிஞ்சு. சம்பவங்கள், சரிங்களா? உண்மையிலே இது தரமான சம் தான். சில பேர் மெயின் செஷன் வரமாட்டீங்க, பிளேலிஸ்ட்ல போட்டு வைக்கிறேன், கொய்யால் அடுத்த வருஷம் எக்ஸாம்பிள் ஒட்டி படிச்சிருக்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர் கேள்விகள் டப்புன்னு. வாட் கம்ஸ் இன் பிளேஸ் 1 டப்புன்னு பார்த்துருங்க. எஸ்பிஐ. ஸோ உங்களுக்கான ஆன்சர் எஸ்பிஐ இஸ் யுவர் ஆக்சுவல். வாட் கம்ஸ் ஆஃப் பிளேஸ் 2? பிளேஸ் 2ல என்ன? பிளேஸ் 2ல பார்த்தீங்கன்னா வந்து ஜெய்ப்பூரா? ஜெய்ப்பூர் இஸ் யுவர் ஆன்சர். சரிங்களா? அடுத்து என்ன சொல்றாங்க கேள்விகள்? பிளேஸ் 3ல என்ன இருக்கு? பிளேஸ் 3ல வந்து பிஓபி, பிளேஸ் 4ல வாரணாசி. பிளேஸ் 3ல பிஓபி, பிளேஸ் 4ல வாரணாசி. முடிஞ்சு. அந்த 4 டேஷை நம்மளை ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. உண்மையிலே ஒரு நல்ல சம் மக்களே, சரிங்களா?